தென் மாவட்ட பெருமழை மக்களை பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வானிலை மையத்தின் செயல்பாடுகளும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் முரண்பட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இந்நிலையில் தென் மாவட்ட மழைக்கு முன் வானிலை மையம் கூறியது என்ன, எப்போது கூறியது, அதன் அறிவிப்புகள் எந்த அளவுக்கு பலித்தது என்பது குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். வானிலை ஆய்வு மையம் கணித்தது வந்து பேசு பொருளாகியுள்ளது. இது குறித்து நீங்கள் தொடரலாம். நன்றி அருணா. சமீப காலமாக வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்புகள் கேள்விக்குறியாகி இருக்கின்றது. 2021 மழையிலிருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். 2023 தற்போது ஏற்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. இந்நிலையில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறித்து வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்புகள் தொடர்பான நிறைய கேள்விகளும் விவாதங்களும் எழுந்துள்ள நிலையில் இது குறித்து அதாவது 15, 16, 17ஆம் தேதி தென்மண்டல வானிலை இயக்குனர் பாலச்சந்திரன் பேசிய அந்த செய்தியாளர் சந்திப்பு மற்றும் புதிய தலைமுறைக்கு கொடுத்த நேர்காணலை பார்க்கலாம். தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 5 தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் அநேக இடங்களிலும் வட தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை மற்றும் மிக கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதி புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் மதுரை, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 17ஆம் தேதி கடலூர், டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. பேரிடர் ஏற்பட்டுள்ளது, எங்களுக்கு இவ்வளவு நிதி வேண்டும், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீங்கள் நேரில் பாருங்க எந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான அரசியல் மேற்கொள்வது தவிர்த்து தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக அமைச்சர்கள் மனோ தங்கராஜில் தொடங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரை இது தொடர்பாக அதாவது வானிலை ஆய்வு மையம் எங்களுக்கு சரிவர கணிப்பு கொடுக்கவில்லை, அவர்களுடைய கணிப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டோம், சென்னை பெருவெள்ளத்திற்கு கொடுத்த அந்த முன்னெச்சரிக்கை எங்களுக்கு இந்த மழையில் கொடுக்கல, அவங்க கொடுத்த எக்ஸ்ட்ரீம் அளவெல்லாம் தாண்டி தான் மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு, இதனால் தான் முன்னெச்சரிக்கையாக எங்களால் சில பகுதிகளில் ஈடுபட முடியல அப்படின்னு தமிழக அமைச்சரவையும் அமைச்சர்களும் அரசும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் பாஜக தரப்புல குறிப்பாக ஆளும் மத்திய அரசு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு, குறிப்பாக IMD-னுடைய கணிப்பு சரியாகத்தான் இருந்தது, நாங்கள் முன்னெச்சரிக்கை கொடுத்தோம், ஆனால் எந்த விதமான தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தாங்க. இந்நிலையில 16, 17, 18 இந்த 3 நாட்கள்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் பெருமழை பெய்திருக்கு. பெருமழை அப்படின்னா எவ்வளோனா பல இடங்களில் 33 இடங்களில் 80 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவு ஏற்பட்டிருக்குது. இது கடந்த 100 வருடங்களில் இல்லாத ஒரு மழை அளவு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில், காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் 1 மணி நேரத்துக்கு 17 சென்டிமீட்டர் கிளவுட் பஸ்டர் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு கணிப்புகளை முன்னெச்சரிக்கையாக கொடுக்கவில்லை என கூறப்படுது. இந்நிலையில் நம்ம டேட் வைஸா பார்ப்போம். 15, 16, 17, 18 இந்த 4 நாட்களும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அறிக்கைகள் நம்மகிட்ட இருக்குது. அவங்க கொடுத்த அந்த டேட்டா வச்சு தான் அவங்க என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு நம்ம விரிவாக அலச போகிறோம். டிசம்பர் 15ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு கொடுத்த அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்படுது. மஞ்சள் எச்சரிக்கை அப்படிங்கும்போது அது மிதமான மழை, மாடரேட்டட் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 15ஆம் தேதி. 16ஆம் தேதி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெவி டு வெரி ஹெவி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கன முதல் மிக கனமழை அளவுக்கு பதிவாகும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுது. எப்போ 16ஆம் தேதி காலையில மழை தொடங்குது. குறிப்பா
குறிப்பாக மாஞ்சோலைக்கு அருகே உள்ள காக்காட்சி, ஊத்து உள்ளிட்ட இடங்கள்ல அப்போதே 19 சென்டிமீட்டருக்கு மேல பதிவாயிருக்குது. 17ஆம் தேதி வருவோம். 17ஆம் தேதி மத்தியானம் வரையுமே இந்த குறிப்பிட்ட 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா மழை பதிவு வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல 1 மணி நேரத்துக்கு 17 சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவாகுது. காயல்பட்டினத்துல அந்த நேரத்தில், அதாவது மத்தியானம் 1:30 மணி புல்லட்டின் அவங்க ரிலீஸ் பண்றதுக்குள்ளாகவே 40 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி இல்ல இது வந்து அதி கனமழைன்னு 1:30 மணிக்கு கொடுத்த அவங்களோட தரவுகளை மாற்றம் செய்யறாங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் 17ஆம் தேதி 1:30க்கு கொடுக்கப்பட்ட வானிலை அறிக்கையை மாற்றம் செய்து 2:45க்கு ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அதுல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெட் அலர்ட் நாங்க கொடுக்கிறோம் இந்த 4 மாவட்டங்களுக்குன்னு சொல்றாங்க. ரெட் அலர்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின், மிக கனமழை, அதாவது 21 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும்ன்றாங்க. அதுக்கு பிறகு எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்கல. இதுவும் 17ஆம் தேதி தான் கொடுக்குறாங்க. 18ஆம் தேதியும் சேம், அதாவது 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை கொடுத்திருக்காங்க. இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, 17ஆம் தேதி பிற்பகல்ல தான் அவங்க மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதுவும் 21 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. 21 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 40 சென்டிமீட்டர் அளவுக்கு பெஞ்சா நம்ம ஓரளவுக்கு அவங்களுடைய தரவுகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இங்க நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சிறப்புஞ்சியில வந்து ஒரு நாளைக்கு 186 சென்டிமீட்டர் பெய்யும். அந்த அளவிற்கு காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யுது. எனவே வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புள்ள கேள்விக்குறி ஏற்பட்டிருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை முக்கியமா நேயர்களுக்கு பதிவு செய்யணும். தமிழ்நாட்டில் மொத்தமே 3 ரேடார்கள் இருக்குது. 2 எஸ் பேண்ட் ரேடார், 1 எக்ஸ் பேண்ட் ரேடார். எஸ் பேண்ட் ரேடார்ல உள்ள கணிப்பு, குறிப்பாக காரைக்காலில் உள்ள ரேடார் மூலமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் போது கணிக்க முடியவில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுகிறது. எனவே திருவனந்தபுரம் ரேடாரை வந்து பயன்படுத்துறாங்க. 3 விதமான முறைகள் பயன்படுத்தி இந்த மாதிரி வானிலை எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒன்னு சேட்டலைட் மூலமாக கொடுக்குறாங்க, மற்றொன்று ரேடார் மூலமாகவும், மூன்றாவது கிரவுண்ட்ல உள்ள AWS அப்படிங்கிற ஒரு முறையிலையும். இந்த 3 முறையிலையுமே வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்த எச்சரிக்கை போதுமான அளவு இல்லை என்பதை தான் அவங்களுடைய அறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுது. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி பாலவெற்றிவேல். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.